ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப டேஸ்ட்டாக புளியோதரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதும் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நான் கடுகு உளுத்தம்பருப்பு கலந்துருக்கிறத அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கூடவே 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்கும். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். 10 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துடலாம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கனால நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 10-15 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டதும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயம் கட்டி இருந்தால் கூட ஒரு சின்ன கட்டியாக சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடானதும் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. புளி சாதம் கிளறும்போது இந்த பொடியை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.